Hi friends, welcome to Nellai Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பிரெட் பாக்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல நம்ம அதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதில் ஆட் பண்ணிக்கங்க. 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கங்க. 2 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா இல்லை ஒரு கிரீன் சில்லி நறுக்கி சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் ஸ்பைசி வேண்டானா இதை ஆட் பண்ண வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வசங்கினதுக்கு அப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸாக வேணும்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பவுடரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் காயெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி கேரட்டும் க்ரீன் பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் 1/2 கேரட் மீடியம் சைஸாக வெட்டி இதில் சேர்த்துருக்கேன். கூடவே 3 டீஸ்பூன் ஊற வச்ச க்ரீன் பீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா கேபேஜ், பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டும் க்ரீன் பீஸும் நல்லா வெந்துட்டு இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 1/2 கப் உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஃபில்லிங்ஸுக்கு கிட்டத்தட்ட 8 பிரெட் பாக்கெட் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ பிரெட் பாக்கெட் வேணுமோ அதுக்கு தக்கன ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபில்லிங்ஸில் எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரை சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ பிரெட் பாக்கெட் ஒட்டுறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 3 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். இந்த மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக கரைச்சி எடுத்துடாதீங்க, ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைஸை சப்பாத்தி பலகையில் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்ஸை பிரெட்டோட நடுவில் வைங்க. ஃபில்லிங்ஸை ரொம்ப கூட வைக்க வேண்டாம். ரொம்ப வச்சோன்னா அது ஃப்ரை பண்ணும்போது வெளியே வந்துடும். ஓரளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும். இப்போது நம்ம அதோட ஓரங்களில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டோட 4 பக்கம் இந்த மைதா மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை ஒரு பக்கமாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவு பேஸ்ட்டு நல்ல ப்ரெட்டில் ஒட்டும்படியாக 4 பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் சூடானதும் அதில் ப்ரெட் ஸ்லைஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். ப்ரெட் பாக்கெட்டோட 2 பக்கம் நல்ல பொன்னிறமாகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட டேஸ்டியான ஈஸியான பிரெட் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.